வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல இன்ட்ரோ பார்த்துருவோம். நிறைய பேர் இன்னைக்கு வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணணும் நிறைய ஆசை இருக்கு. பட் அதுக்கான டைமிங் வந்து இல்லை. நேரடியாக போய் காலேஜ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல வந்து இருக்கு. பட் நீங்க அதெல்லாம் இல்லாம ஆன்லைன்லேயே வந்து உங்க மாஸ்டர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆன்லைன்லேயே அது எனக்கு வேல்யூபிளா இருக்குமா கேட்டீங்கன்னா எஸ், 100% உங்களுக்கு வேல்யூபிளான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதுவும் எங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து இந்த மாஸ்டர் டிகிரியை 100% ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கண்டக்ட் பண்றாங்க. இதுல என்ன மாதிரி வந்து டிகிரிஸ் வந்து இருக்கு அப்படின்னா, ஆன்லைன்ல நீங்க MBA, MCOM, MA இங்கிலீஷ், MA ஹிந்தி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எல்லா மாஸ்டர் டிகிரிஸும் நீங்க வந்து முடிச்சுக்கலாம். இதுல நிறைய பேருக்கு டவுட் வருது என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல நான் முடிக்கிறேன், இந்த டிகிரி எனக்கு வேல்யூபிளா இருக்குமா, இது எனக்கு ரொம்பவுமே உபயோகமா இருக்குமா கேட்டீங்கன்னா 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு வேல்யூபிளானவும் ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மெயினான விஷயங்கள் தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டீச்சிங் பண்ணக்கூடிய எல்லா ஃபேக்கல்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மெயினான ஆள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயங்களையும் பண்ண போறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனிவர்சிட்டியை இதை வந்து கண்டக்ட் பண்றதுனால நீங்க லேட் பண்ணாம இப்பே வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான ஒரு கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இந்த கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வெல்கம் டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். இதில் வந்து உங்கள் நேம், ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நீங்கள் என்ன ப்ரோக்ராம், என்ன டிகிரி வந்து சூஸ் பண்ண போறீங்கன்ற கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. ஸோ அவங்களே உங்களை டேரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மாஸ்டர் டிகிரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அதுவும் ஆன்லைனில் ஒரு வேல்யூபிள் டிகிரியை நீங்கள் உங்கள் டயத்திலே வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நல்ல விஷயங்களுக்கும் போகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட வேல்யூபிள் டயத்தை ரொம்ப வேல்யூபிளான டிகிரியில நீங்க கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா KVB பேங்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்க எல்லாரோட ஏரியாலையுமே இந்த பேங்க் வந்து பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. இப்படிப்பட்ட இந்த ஒரு பேங்க்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட்ல நம்மள ரெக்யூர் வந்து பண்றாங்க. பேசிக்கான சம்பளம் 22,800 ரூபாய் அப்ராக்சிமேட்லி ஸ்டார்ட் வந்து ஆகுது. ஆனா அதை விட முக்கியமான விஷயம், இதுக்கு வந்து தமிழ் வந்து மிக மிக அவசியம். ஏன்னா இது வந்து ஒரு பிரைவேட் பேங்க் தான், பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பெரிய பேங்க் தான். இந்த பேங்க்ல தமிழ் அவசியத்தோடு இப்போ நமக்கு வேலைகள் கொடுத்திருக்காங்க. மல்டிபிள் லொகேஷன்ஸ்மே தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 5 PM ஜென்ரல் டியூட்டி டைமிங் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த விதமான கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கல. எல்லாமே இலவசமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுல உங்களுக்கான டெஸ்ட்டும் வைக்கப்படுது. அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல தாராளமா இந்த வேலைகளுக்கு நீங்க ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். உங்க சொந்த மாவட்டங்கள மல்டிபிள் லொகேஷன்ஸ்லயுமே வந்து கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். சோ அதை வந்து நீங்க தொட்டு தாராளமா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கரூர் வைசாக் பேங்க்ல இருந்து நமக்கு டெவலப்மெண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு அலுவலக உதவியாளருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல தான் நமக்கு இப்போ வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படியே நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதனால அதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பிரைவேட் பேங்க் தான், பட் இருந்தாலும் நிரந்தரமான ஒரு ஃபுல் டைம் வேலைகளுக்கு ஆட்களை தேவைப்படுது. இதுக்கு ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். மல்டிபிள் லொகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பிளஸ் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. BDE அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு தான் நீங்க தாராளமா விண்ணப்பிச்சுக்க போறீங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய எல்லா பேருமே எலிஜிபிள் தான். ஓகே, சோ இதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் இது சம்பந்தமான டீடைல்ஸும், அதுபோக சேவிங்ஸ் அக்கௌண்ட், கஸ்டமர்ஸுக்கு தேவையான கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரெக்கரிங் டிபாசிட்ஸ், அதர் டெபாசிட் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு பேசிக்கான ஹெல்ப் அப்படின்ற நம்ம பண்ற மாதிரி இருக்கும். சோ எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெருசாலாம் ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாது. இருந்துச்சு அப்படின்னா ஓகே, பட் மோர் தென் 70 to 78% வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸையும் இந்த வேலைகளை கன்சிடர் பண்ணப்படுறாங்க. மெயினா உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்டான கம்யூனிகேஷன் ஸ்கில். அது வந்து நம்ம தமிழ். ஸோ தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா. ரீஜனல் லாங்குவேஜ் வந்து ப்ரொஃபிஷியன்ட் ரொம்ப ரொம்ப முன்னுரிமை வந்து தரப்படுது. ஸோ அதே மாதிரி டைமிங் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், நெகோசியேஷன், கஸ்டமர்ஸ் கிட்ட பேசக்கூடிய அந்த ஒரு ஸ்கில், மரியாதை அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வேலைகளுக்கு அதிகபட்சமா 32
32 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பேருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, சோ இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன ப்ரோ, என்ன மாதிரி மெத்தட்ஸ்ல வந்து ரெக்ரூட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் இதுங்க. நீங்க வந்து அப்ளை பண்றதுலயே நிறைய பேர் தப்பா அப்ளை பண்ணுவாங்க, சில பேருக்கு தெரியும். சோ அப்படி தப்பா அப்ளை பண்ணதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு கரெக்டான அப்ளை பண்ணவங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ அப்படின்றது வந்து நடக்கும். அதுல வந்து குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் எல்லா பேருமே அட்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து HR டிஸ்கஷன் நடக்கும். salary, லொகேஷன், ஜாயினிங் டிஸ்கஷன், இது சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு வந்து நடக்கும். எந்த மாவட்டத்தில் லொகேஷன்ஸ் வேணும், சோ உங்களுக்கு என்ன salary வந்து நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்றீங்க, அது போக அலோன்ஸ், ஏன்னா இன்கேஸ் ஒருவேளை ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண வேண்டிய இருந்துச்சுன்னா அதுக்கான தனிப்பட்ட அலோன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாயினிங் டிஸ்கஷன், எந்த டேட் எந்த டைம்ல ஜாயின் பண்றீங்க அந்த மாதிரி, அண்ட் ஃபைனலா ஆஃபர் லெட்டர், ஆன் போர்டிங் ப்ராசஸ் நீங்க வந்து டேக் வந்து பண்ணிக்கலாம். சோ இதுதான் இப்போ இதுல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. ஓகேங்களா, சேலரியை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 22,500 ரூபாயில இருந்து 32,500 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இது பிட்வீன் கேப் தான், அதுக்குள்ள என்ன வேணா இருக்கலாம். நீங்க லொகேஷன் ஆகக்கூடிய இடங்களை பொறுத்து, அது மெட்ரோ சிட்டிஸா இல்ல வந்து அர்பன் ஏரியாஸா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஏரியாவா அப்படின்ற ஏரியாவை பொறுத்து சோ அது வந்து salary அப்படி இன் பிட்வீன் கேப்ல சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாத்துக்கோ. ஓகே, சோ அப்லோட் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன இருக்கணும், ரெஸ்யூம் கட்டாயமா இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, எஜுகேஷனல் டாக்குமெண்ட், ஆதார், பேன், ஐடி ப்ரூஃப், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கட்டாயமா கேட்கறாங்க. சோ தயவு செய்து இது எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டா வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஃபைனலா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் சைட் மூலமாவே ரீடைரக்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் லிங்க் வந்து தந்திருக்கேன், நோட்டிபிகேஷனும் தந்திருக்கேன், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் தந்திருக்கேன். உங்களுக்கு டீடைல் படிச்சு பார்க்கணும் அப்படின்னா மொதல் இருக்கக்கூடிய நோட்டீஸ் லிங்கையும், உங்களுக்கு டைரக்டா அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவதா இருக்கக்கூடிய அப்ளை லிங்கையும் நீங்க வந்து தொட்டு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சோ இப்போ உங்களுக்கு வந்து கிளிக்கர் தெரியுதா, சோ அதை வந்து நீங்க வந்து தொடுங்க. ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் அந்த மாதிரிலாம் இருக்கும் நிறையா. அதுக்கு கீழே கிளிக்கர் இருக்கும். அதை நீங்க தொட்ட உடனே யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து 15, 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ வந்து ஆகுங்க. ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து டச் பண்ணீங்க. இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் லைட்டா மேல ஸ்க்ரோல் பண்றேன், உங்களுக்கே தெரியும். சோ இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகலுக்கு கீழே அகைன் கிளிக்கர். இப்போ நான் அதை தொட்ட உடனே டைரக்டா கேவிபியோட, கரூர் வைஸ்யா பேங்கோட அஃபிஷியலா இப்போ நம்ம அந்த அப்ளை பண்ணக்கூடிய பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கான அஃபிஷியல் சைட்டுக்குள்ள போகும். இது வந்து இந்தியா பேன் இந்தியா லெவல்ல கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, டெல்லி, கல்கட்டா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், எல்லா மாவட்டங்கள் எல்லா மாநிலங்கள்லயுமே இதுக்கான வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நம்ம வந்து தமிழ்நாடும் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலுமே மல்டிபிள் லொகேஷன். ஸோ நம்ம பார்த்த டீடைல்ஸ், ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் என்ன நீட்ஸ்லாம் இருக்கணுமோ எல்லாமே இங்க இருக்கு. ஓகேங்களா, சோ பாத்துக்கோங்க. ஃபைனலா இங்க அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீன் கலர் பட்டன் தெரியும். சோ நீங்க அதை தொட்ட உடனே இப்படியே ஜஸ்ட் அப்படியே ஓபன் ஆயிரும். அப்ளை ஃபார் த பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஒரு ஆன்லைன் ப்ராசஸ் வந்து ஓபன் வந்து ஆகும். சோ இதுல ஃபர்ஸ்ட் தெளிவா போட்டிருக்காங்க ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணணும். ஆனா அந்த ரெஸ்யூம் ஃபைல் ஷுட் பி கட்டாயமா 2 MB குள்ள மட்டும் தான் இருக்கணும். ஒருவேளை 2 MB க்கு மேல இருக்கக்கூடிய PDF இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் வந்து ஆகாது, எரர் அப்படின்னு சொல்லி ரெட் கலர்ல காமிக்கும். சோ அதாவது 2 MB குள்ள கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த KB வந்து நீங்க வந்து கம்ப்ரஸ் வந்து பண்ணிக்கலாம். அது ஆன்லைன்ல கூகுள்ஸ் நிறைய இருக்கும். சோ KB கன்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பான் கார்டுல இருக்கிற மாதிரி ஸ்பெல்லிங்ல உங்க ஃபுல் நேம், மிடில் நேம் வந்து இந்தியால யாருக்குமே கிடையாது. சோ அதனால அதை வந்து நீங்க வந்து அவாய்ட் வந்து பண்ணிக்கலாம். அந்த blank அப்படியே விட்டுருங்க. லாஸ்ட் நேம் இருக்கும், சோ அதையுமே கொடுத்துருங்க. ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பான் கார்டுல இருக்கக்கூடிய ஒரு 12 டிஜிட் நம்பர், ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் வந்து கரண்ட் லொகேஷன் என்ன, எந்த 3 இடங்கள். இப்போ வந்து இப்போ உங்க மாவட்டம் வந்து மதுரையா இருக்குன்னு வச்சுக்கோமே. இன்கேஸ் மதுரையில லொகேஷன் இல்லாத பட்சத்துக்கு தான், எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்து மாவட்டமான திண்டுக்கல் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நீங்க வந்து திருச்சி இல்ல தேனி, அந்த மாதிரி உங்க மாவட்டம் என்னமோ அதுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு 3 மாவட்டங்கள். ஓகேங்களா, சோ அதை வந்து நீங்க வந்து இந்த இடத்துல ப்ரிஃபரா ஃபர்ஸ்ட் கரண்ட் லொகேஷன் கொடுத்துட்டு அது போக ப்ரிஃபர் லொகேஷன் இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க மாவட்டம், ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் 2 மாவட்டம் பக்கத்துல கூட நியர்பை மாவட்டத்தை கொடுத்துக்கோங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த், ஏஜ் லிமிட், ஜெண்டர், ஹையஸ்டான குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொடுங்க. சோ இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. சோ கரண்ட் CTC இதெல்லாம் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு தான் இருந்தா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க வந்து விட்டுலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் CTC அது வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு per annum LP எவ்வளோ வேணும், 3 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நோட்டீஸ் பீரியட், இப்போ இந்த வேலைகளை செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, இமீடியட்டா ஜாயின் பண்ணுவீங்களா இல்லை எனக்கு ஒரு 15 நாள் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஸோ இமீடியட்னால இமீடியட் கொடுத்துக்கோங்க, இல்லை லெஸ் தென் 520 அப்படின்னாலும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைனலாக இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அந்த ஹியர் பை டிக்ளேர் அந்த டிக் பாக்ஸ் காலம் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஃபைனலாக ஐம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி டிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். ஸோ நான் எதுவுமே ஃபில் பண்ணல, அதனால எனக்கு எனேபிள் ஆகலை. நீங்கள் ஃபில் பண்ணோன்னே எனேபிள் ஆயிரும். ஸோ சப்மிட் அப்படின்ற கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ அவ்வளோதான் விஷயங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இன்டர்வியூ மோடு தான். ஸோ இன்டர்வியூ மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து அதில் வந்து கரெக்டாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர், நல்ல வேலை, ஒரு பேசிக்கான சம்பளத்தில் சூப்பரான வேலை, சொந்த மாவட்டத்திலே கிடைக்கும். இதில் வந்து ஜாப் ப்ரமோஷனு, கரியர் growth லெவல் அப்படின்றதும் நல்லாவே இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு நல்ல வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வேறாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு உடனே ரிப்ளை வந்துருமா நினைக்க வேண்டாம். மினிமம் 1 or 10 days வந்து ஆகும். ஒரு வாரத்துல இருந்து 10 days வரைக்கும் ஆகும் கண்டிப்பாக ரிப்ளை வரதுக்கு. கண்டிப்பாக மெயில் செக் பண்ணிட்டே இருங்க. மெயிலுக்கு மட்டும் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. மொபைல் நம்பருக்குலாம் கால்லாம் வரவே வராது, நார்மல் மெசேஜும் வராது. மெயிலை செக் பண்ணிட்டே இருங்க அடிக்கடி, டெய்லி 1 or 2 days. ஸோ மெயிலில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தாராளமாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மெயில் வந்துடும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் அப்படியே கான்டாக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண நினச்சேன், ஷேரும் பண்ணிட்டேன். வேற ஏதாச்சும் டவுட் இருக்குது, வேற ஜாப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் ஷேர் பண்ணுங்க. ரீசெண்டாக நேற்றுலாம் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து ஒரு ரேரான ஜாப்ஸ்லாம் நேற்று வந்துருந்துச்சு. ஸோ அதுவுமே போட்டிருந்தோம். பாருங்க, புக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம், படிங்க, அப்ளை பண்ணுங்க, வேலைகளை கை மேலே வாங்குங்க, ஒரு கமெண்டையும் போட்டுருங்க வேலை வாங்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மணிக்கு அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.